இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 71வது வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, நாம் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் கர்த்தருடைய பிரமாணங்களை, அவருடைய கட்டளை கற்பனைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான் அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்போ அந்த பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம் வரும்போது கர்த்தருடைய வசனம் நம்மளை ஆட்சி தேற்றி பலப்படுத்தும். அந்த வார்த்தை நமக்கு விடுதலையின் வார்த்தையாக இருக்கும். என்ன ஒரு நெருக்குதல் போராட்டமாக இருந்தாலும் அவர் கட்டளையின்படி, அவர் கற்பனையின்படி நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா அந்த பிரச்சனைகள், போராட்டத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இல்லையா? அதனால தான் இங்கே தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்கிறார், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் உம்முடைய வேதம், நீங்கள் சொன்ன அந்த வேதம் எங்களுக்கு நலம்னே சொல்கிறார். எபிரேயர் 12 அதிகாரம் 10-11 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடியெல்லாம் கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். அப்போ மனுஷங்க அவங்க மனசில் தோன்றுகிறபடி நம்மளை சிற்றிக்கலாம், சோதிக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டு இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பிரயோஜனமுள்ள வழியில் நம்மளை நடத்துறதுக்காக தான் நம்மளை சிற்றிக்கிறார். தேவன் யாரை சிற்றிக்கிறார் என்பதை முதலாவது நாம் உணரணும். தாம் நேசிக்கிற புத்திரர்களை கர்த்தர் சிற்றிக்கிறார். அவருடைய பிள்ளைகள் வழிவிட்டு விலகக்கூடாது, பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் தன் பிள்ளைகளை சிற்றிக்கிறார். சிற்றித்து தன் பிரமாணங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வைக்கிறார். அதன் மூலமாக அவங்கள அந்த காரியத்திலேருந்து விடுதலையும் ஆக்குகிறாருன்னு பார்க்குறோம். அதனால் எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாக தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அதை பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதானத்தின் பலனை தருகிறதாகவும் இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. இந்த காலத்தில் நீங்கள் படுகிற பாடுகள், இந்த சிற்றைகள் எல்லாம் உங்களுக்கு துக்கமாக தான் இருக்கும். ஆனால் இந்த சிற்றையிலேயே பழகிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஆகிடும், அதுவே அவர்களுக்கு நீதியும் சமாதானமாகும். அப்போ என்ன ஒரு பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும், சிற்றிக்கப்பட்டாலும் நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வசனங்கள் நம்ம ஒரு நாள் ஆட்சி தேற்றும் போது அந்த காரியங்கள் நமக்கு நீதியும் சமாதானமாக இருக்கும்னே தாவீது சொல்கிறார். இங்கே சங்கீதம் 119:67 பார்க்குறோம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்னே தாவீது சொல்கிறார். அப்போ உபத்திரவப்படுகிற போது நம் வழி தப்பி நடக்கிறோம். மற்றவங்க மூலமாக நம்ம கஷ்டப்படும் போது நாமளும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய காரியங்களில் போய் அவங்கள செய்கிற மாதிரியெல்லாம் சில டைம் நம்ம செய்ய போயிடுவோம் இல்லையா, நமக்கு விரோதமாக நடக்கிறவங்களுக்கு. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்த நீங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்குன்னா, உங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காரியத்தை நாம் ஒப்பு கொடுக்கும்போது, அந்த அக்கிரமக்காரர்கள் செய்கிற தீவினைக்கு அவர்களுக்கு கர்த்தர் பலனை தருவார் இல்லையா? நம்ம நீடிய பொறுமையோடு நம்ம கர்த்தர் சமூகத்தில் அதுக்கான விண்ணப்ப வேண்டுதல் ஜபத்தை நம்ம வைக்கும்போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பதில் தருவார். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 32 வசனத்தில் பார்க்குறோம், நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே நாம் சிற்றிக்கப்படுகிறோம். அப்போது நம் கடைசி காலத்தில் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார் இல்லையா? அவனவன் கிரியைக்கு தக்க பலனை தன் கரத்தில் அவர் கொண்டு வர போகிறார். அப்போ உலகத்தாரோடு நாம் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நாளிலே நாம் சிருஷ்டிக்கப்படுகிறோம். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடுகள் நமக்கு நினைக்கிறோம் இல்லையா? இது எதுக்காக செய்கிறாரு? நியாயம் தீர்க்க போகிற அந்த ஆக்கணை தீர்ப்பு செய்ய போகிற அந்த நாளுக்கு தேவன் துன்மார்க்கிறது தான் தீங்கு நாளுக்குன்னு அவர் வச்சிருக்கிறார். அதை நம்ம உணரணும். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ நம்மளை சிற்றித்து போதித்து தேவன் வழிநடத்துகிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் கவலையோடு உபத்திரவத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்வார். சங்கீதம் 94:12-13 வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்போ இன்றைக்கி கர்த்தர் துன்மார்க்கருக்கு குழி வெட்டுற வரைக்கும் தீங்கு நாளில் நம்ம என்ன பண்ணுமா, பொறுமையாக அமர்ந்து காத்து இருக்கணும். அப்போ தேவன் நம்மளை சிருஷ்டித்து அவருடைய வேதத்தின் மூலமாக நமக்கு போதகர்கள் போதிக்கிறாங்க இல்லையா, வேதத்தின் மூலமாக எப்படி நம்ம ஜெபிக்கணும், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி உபவாசிக்கணும், எப்படி நம்ம அதுக்கான காரியங்களில் வசனத்தை வச்சு ஜெபிக்கணும்ல நமக்கு போதகர்கள் சொல்லித்தராங்க இல்லையா. அப்படி போதிக்கிற மனுஷன் பாக்கியவான்னே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் மனிதன் துன்பங்களை எதிர்கொள்ளும் போது தேவனுடைய கட்டளையும் அவர் வார்த்தையும் கற்றுக்கொள்கிறாங்க. பிரமாணத்தை கற்றுக்கொள்வது என்பது என்ன, அவர் கட்டளை கற்பனையை கை கொள்வது தான். அதை தான் தேவன் நமக்கு வலியுறுத்துறாரு. அதனால் துன்பத்தின் நடுவிலே தேவனுடைய நியமங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மனுஷன் செல்வத்தின் மீது ஆசையை விட்டு அதை விட அதிகமாய் நம்ம மதிக்க வேண்டியது வேத வசனம் என்பதை தான் தாவீது இந்த 119ஆம் சங்கீதத்திலேயே எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அதில் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமைகள், தேவனுடைய வசனம், கற்பனை கட்டளைகளை எப்படி கை கொள்ளணும், வேத வசனம் எப்படி நம்ம பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம அறிந்து கொள்கிறோம். 119ஆம் சங்கீதத்தை எல்லாருமே தியானிங்க. ஒரு நாள் 10 வசனங்களை நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களையும் போதித்து வழிநடத்துவார். சங்கீதம் 119:84 பார்க்குறோம். அது அடியானுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வர். தாவீது இதை தான் கேட்குறாரு கர்த்தரிடத்துல இல்லையா. எனக்கு அநியாயம் செய்கிறவங்க, துன்பப்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் எப்பப்பா நியாயம் செய்ய போகிறீங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கி உங்கள் வாழ்கிற எல்லையிலையும் வேலை ஸ்தலங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் அநேக பிரச்சனை பாடுகளோடு இருக்கிற நீங்கள் தேவனை நோக்கி இப்படி விண்ணப்பம் செய்யலாம். கர்த்தர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார், நீதி அவர் நேசிக்கிறார் இல்லையா. அப்போ அக்கிரமக்காரர்களுக்கு தேவன் நிச்சயமாக அவங்களுக்கு என்ன பலனை தரணுமோ தருவார். அதனால் பொறுமையாக நீங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் தருவார். ஏன்னா உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை தருவார், உபத்திரப்படுகிற உங்களுக்கோ தேவன் சமாதானத்தை தருவார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால இன்னைக்கு சோதிக்கப்படுகிற உங்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிங்க. அப்போ கர்த்தர் உங்கள் பாடு உபத்திரவத்திலேருந்து உங்களை நீங்களாகி ரட்சிப்பார். என்ன சங்கீதம் 119:86 சொல்கிறார், உங்களுடைய கற்பனை எல்லாம் உண்மையாக இருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணோன்னு தாவீது சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய கற்பனை, அவருடைய கட்டளை எல்லாம் உண்மையும் சத்தியமாக இருக்குது. அப்போ கர்த்தரே நமக்கு சகாயர். தீங்கு நாளில் அவர் தமது கூடார மறைவிலே உங்களை மறைத்து ஒளித்து பாதுகாக்க தேவன் வல்லமுள்ளவர். அதை நீங்கள் விசுவாசிங்க. உம்முடைய உண்மை தலைமுறை தோறும் இருக்கப்பான்னு சொல்லுங்க. பூமி அதனால் நீங்கள் உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி வைத்திருக்கிறீங்களே. அதே போல் சங்கீதம் 119 121 சொல்கிறாரு, நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாது. அப்போ நீங்கள் உண்மையும் உத்தமமாக நீதியாக நடந்தீங்கன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் கையில் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். விசுவாசிங்க. சங்கீதம் 119 132 சொல்கிறாரு, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். அப்போ கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறீங்களா? தேவனை தினந்தோறும் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கணும் இல்லையா. அப்போ தேவன் அவருடைய நியாயத்தின்படி நம்மை பார்த்து நமக்கு இரக்கம் செய்வார். முதலாவது தேவனை கனம் பண்ணுங்க. அவரை கனம் பண்ணுகிறவர்களே கர்த்தர் கனம் பண்ணுவார். அவரை கனவீனம் பண்ணணும்னா நம்ம ஈனப்படுவோம்னே 1 சாமுவேலில் நம்ம பார்க்குறோம் அந்த வசனத்தை. அதனால் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. உங்கள் உபத்திரவ நாளில் பொறுமையாக சகிச்சிருங்க. கர்த்தருடைய வேத வசனத்தினால நீங்கள் போதிக்கப்படும் போது அந்த வசனத்தை வைத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவங்களா இருங்க. அந்த நாட்களை கர்த்தர் சீக்கிரமாக உங்கள் இலையிலேருந்து எடுத்து போட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். ஆமீன்.